டார்ச்சை போட்டு காட்டுங்க. 2வது மலை ஸ்டார்டிங்க. அங்க 2 மரம் இருக்குங்க. புரியுதுண்ணா? மாமா வந்து வீரப்பனை தேடி இந்த போலீஸ் போற மாதிரி நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் கேப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அவர் போலீஸ் தானே. பாதையை தேடி கண்டுபிடிக்கலாம், ஆனா வீரனை தேடி கண்டுபிடிக்கலாம். அவர் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல தான் எஸ்ஐ இருக்கும்போது சரி, அவரு டிஎஸ்பி இருக்கிறார். இன்னொருண்ணா காட்டுக்குள்ள போற தொலைஞ்சு போயிட்டு கண்டுபிடிக்க ஒரு வயசு வச்சுக்கோமா. அந்த இடத்துல லைட் வெளிச்சம் வருது பாருங்க. பக்தர்கள் வந்து ஆமா பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு சவுண்ட் வச்சுக்கோமா. நம்ம மட்டும் இல்ல, நம்ம சவுண்டா வீட்டுல தெரியுதா? புரியுதா? அந்த லைட் ஆமா, போன மலையை விட இந்த மலை கொஞ்சம் ஈஸியாக புரியுதா? ஓகே. ஆமா, அந்த 2 மரம் தெரியுதாமாமா? வரமாட்டேதான் சொன்னாரு. 2 மரம் தெரியுதுப்பா, பாலம் தெரியல. ஆனா அவருக்கு பாலம் தெரியலப்பா. ஒண்ணும் தெரியலையா? இன்னும் கொஞ்சம் திட்டம் வந்துருங்க. ஆமா, இதுதான் வாசுகள் மாதிரி சொன்னாங்க. ஆமா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு தந்தது கொடுத்தாலே அது கேட்காது. ஏன்னா மைக்கு எங்க கிட்ட இருக்குமாமா. ஆமா, காட்டுல யாரும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். தாண்டி 2வது மலைக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா, யாருமே நாங்க தனியா போயிட்டு இருக்கோம். நாங்க 5 பேரு. நாங்க வேற மாதிரி இருந்துதான் மலை வரும். நீங்க 10 பேரு, நாங்க 5 பேரு. நீ என்னடா டைம் யூஸ் பண்ற? ஃபர்ஸ்ட் மலை தான் கொஞ்சம் இதே காண்டா இருக்குது. மீதி மலையெல்லாம் ஈஸியா தான் இருக்குது. அதே ஜாலியா ஏறலாம். ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு அனுபவம் இருக்காதுண்ணா. அவ்வளவுதான். கொஞ்சம் போன்ல சார்ஜர் வேற இல்ல, அதனால நாங்க 2வது மலை வரமாட்டாங்க. வீடியோ காட்டுறோம். ஓகே மாமா, இப்போ சொல்லுங்க, 2வது மலை பாதையில் இருக்கிறோம், உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் மலை கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருந்தது பாதை. 2வது மலை வரும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2 பிஸ்கட்லாம் சாப்பிட்டு ஏறும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபர்தராக போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோம். இனி ஏறி பார்த்தா தான் தெரியும். ஆமாம், எல்லாம் நல்ல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். 2வது மலை பாதியில் இருக்கிறோம். இல்லை, நீ போகலாம். சொல்லுங்க. 7 மலை ஏறியெல்லாம் நினைச்சுன்னு வந்தேன். பாதிலே கீழே இறங்கிதான் நினைக்கிறேன். வரும்போது குளுக்கோஸ் பவுடரு, ROS பவுடர்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. ORS அப்புறம் கமெண்ட்ல சொல்லுவான், ROS ORS அது பேதிக்கு குடிக்கிறதுன்னு சொல்லுவீங்க. ஆனா அது பேதிக்கும் குடிக்கலாமா, இதுக்கும் எனர்ஜிக்காகவும் குடிக்கலாமா? 2க்குமே குடிக்கலாம். ORS எனர்ஜி ட்ரிங்க். ஓகே ஓகே. மூஞ்சில் இருக்கிற வேரியை பார்த்தா தண்ணி போட்டு மூஞ்சி கழுவணும்னு கேட்பீங்க. உள்ளேருந்து வர இயற்கை தண்ணி. இயற்கை தண்ணி இல்லடா, மூலிகை தண்ணின்றா. மூலிகை தண்ணி இல்லை, என் உடம்புல இருக்கிற மூலிகை தண்ணி மேலே வந்துட்டு இருக்குது. ஆமா, கீழே வரவே மாட்டேங்குது ரொம்ப நேரமா தண்ணி. இல்லை, மேலே தண்ணி இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ பாருங்க மேலே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இவ்வளோ தண்ணி இருக்குது. சுரேஷ், ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏறினங்கேட்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏறிடலாம். ஓகே ஓகே. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏறி கொஞ்சம் வேகமாக ஏறாதீங்க, ரெஸ்ட் எடுத்து ஏறுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நான் பல மலையெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மொத்த மலை ஒரே மட்டும் ஏறலாம். ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. ஆமாம் வாமா, ஓம் நமச்சிவாயா சொல்லுவோமா. நமச்சிவாயா. கேமரா பண்ணுறா பார்த்து வா 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 ப்ளே பண்ணிட்டியா? அவ்வளோதான் கைஸ், 2வது மலை முடிஞ்சு 3வது மலை. ஹாய் காய்ஸ், வழுக்குப்பாறை ஸ்டார்டிங். வழுக்குப்பாறைக்கு வந்துட்டோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. அவ்வளோதான், முடிஞ்சது. பாதை காட்ட போ. இதுதான் வழுக்குப்பாறை. வழுக்குப்பாறை பாறையிலேயே கொடைஞ்சி எடுத்துருக்குறாப்புல யாரு? ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. மாமா மாமா, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்பா மாமா, தொட்டையில விண்டு இருந்து மாமா. ஏறி விண்டு அது ஏறி இங்கே நிற்காத வழி கொடுக்கும். எப்போ அப்படி திரும்பி பாரு வந்த பாதையே. வேணாம் மாமா, எப்பயுமே வந்த பாதையே திரும்பி பார்க்கணும் மாமா. இது ஏறதுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸு?
கோவை சிட்டி பாதி தெரியுது. பக்காவா ஃபேஸை காட்டுங்கப்பா, ஃபேஸை காட்டுங்கப்பா. பக்கா ட்ரெக்கிங் மாமா. அந்த ஃபர்ஸ்ட் மலைக்கு ஏறும்போது எப்படி தொட வலிச்சா அந்த மாதிரி வலிக்குது மாமா. நம்ம இப்போ 2வது மலையிலேருந்து கோயம்புத்தூர் சிட்டியை பார்க்குறோம். மூணாவது மலை பாதியிலேருந்து கோயம்புத்தூர் சிட்டி பார்க்குறோம் மாமா. காட்டுங்க. வா, அந்த லைட்டாக உங்களுக்கு குட்டி குட்டியே தெரியும், எங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போது பக்காவாக இருக்குது. இதெல்லாம் வாயில் சொன்னால் பத்தாது, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. மாமா வாங்கம்மா. என்னடா மலை இது? ஐயோ மாமா, எனக்கு இந்த அடிக்கால் கூட வலிக்கல மாமா, இந்த தொடை தான் மாமா பிடிச்சி இழுக்குது. அப்படி ஜிம்முக்கு போயிருந்தோம்னா இந்த பிரச்சனை இருக்குமா? காலு அவ்வளோதான் கைஸ், இருட்டிலேயே வழுக்கு பாறையை முடிச்சாச்சு மாமா. வெற்றிகரமாக உங்கள் சாதனையை முறியடிச்சிட்டீங்க. வெற்றிகரமாக 3வது மலையை முடிச்சிட்டீங்க மாமா. அடுத்து 4வது மலை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கோம். 4வது மலை கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. மேலே தண்ணி வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். தண்ணி கிளீனாக இருக்குதா தலைவா? தண்ணி கிளீனாக இருக்கா? குடிக்கிற மாதிரி இருக்கா? ஜில்லுன்னு இருக்கா? தண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குது? ஓகே. சித்தர்னா நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். பாம்பாட்டி சித்தர் கோகை. ஏற்கனவே ஒரு அண்ணா தியானம் இருக்கிறாரு. அப்படியே எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. 2வது மலை வரைக்கும் வந்தது எனக்கு எப்படி இருக்குன்னு. டைமில் வாங்க, இருட்டில் வரதுனால செம்ம என்ஜாய்மெண்ட்டு. வரவங்க ஒரு டார்ச்சோடு வாங்க, அப்படியே ஃபுட்டு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் எடுத்துன்னு வந்துடுங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் மலை ஏறி எடுத்துன்னு வருவாங்க. சப்பாத்தி, புளியோதரை, அதுக்கப்புறம் லெமன் ரைஸே எடுத்துன்னு வாங்க. வேறு ஏதாவது எடுத்துன்னு வந்தீங்கன்னா கெட்டு போயிடும். நீங்கள் சொல்லுங்கள். கம்பல்சரி அவர் சொல்கிற நிலைமையில இல்லை மாமா. நோ கமெண்ட்ஸ்ப்பா, மூச்சு வாங்குது. நீங்கள் டயர்ட் ஆயிடுச்சு, ஃபுல் டயர்டில் இருக்கிறோம். வரும்போது யாரும் பாலித்தீன் கவர் எல்லாம் கொண்டுட்டு வராதிங்க. பிளாஸ்டிக் பாட்டில் அதெல்லாம் கீழேயே செக் பண்ணி வாங்கி வச்சுருவாங்க. கீழே செக் பண்ணுறாங்க, ஆனால் என்ன எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க. சப்போஸ் தெரியாமல் நம்ம ஒரு கேனை எங்கேனா தூக்கி போட்டால் கூட ரீஃபண்டபிள் தான் சொல்லு. தூக்கி போடக்கூடாது, தூக்கி போட்டால் காசு திரும்ப வராது. எல்லாம் காசு கரெக்டாக வாங்கிறாங்க, திரும்பி காசு கொடுப்பான்றதா தெரியல. கீழே போனால் தான் தெரியும் கொடுக்குறாங்கல்ல. கன்ஃபார்ம் வந்து அமௌண்ட்டு தந்துடுவாங்க. அவங்க தராங்களா இல்லையா நம்ம காலில் பார்த்துட்டு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவோம். அதுதான் நம்ம சேனல். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மலை மேலே வர்றோம். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பேப்பர்லாம் போட்டு போகும்போது வனவிலங்குகள்லாம் சாப்பிட்டு அதனால் நிறைய உயிரிழப்பு ஆகுது. ஆமாம், அதனால் அதை மனசில் வச்சுட்டு நம்மளும் பிளாஸ்டிக் இதெல்லாம் கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல, அதை கரெக்டாக திருப்பியும் கொண்டு வர பையிலே தூக்கி போட்டுன்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பிளாஸ்டிக் இல்லாமல் இப்போதைக்கு இந்த சூழ்நிலை யாராலையும் வாழ முடியாது. கொண்டு வாங்க, பத்திரமா கொண்டு வர பையிலே திருப்பி தூக்கி போட்டு போயிருங்க. கீழே எங்கேன்னு குப்பை தொட்டியில் போடுங்க. இங்கேயே மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இங்கேயே வாழ்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அனிமல்ஸுக்கு இடத்த முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிங்கிரி மலை வரவங்க குப்பையை போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. இந்த அழகை அப்படியே அழகாக விட்டுருங்க.